பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அவர் நல்லவர். அவருடைய கிருபைகள் நமக்கு புதியவைகளாக காலைக்கு தோறும் கிடைக்கிறது. அவருடைய இரக்கங்கள் மிக பெரியவைகளாக இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி சங்கீத புத்தகம் 40வது சங்கீதம் 13வது வசனம். கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரமாய் ஆண்டவருடைய விடுதலையை சங்கீதக்காரன் நாடுகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளோ வேதனைகள், உடனடியான ஒரு தீர்வு, இம்மிடியட் ஆன்சர் அவனுக்கு தேவை. ஆகவே கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரம் என்று அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறத நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட பல வேளைகளில் அவ்விதமாகத்தான் இக்கட்டான சூழ்நிலையில் அகப்பட்டிருப்போம். உடனடியான ஒரு தீர்வு தேவை. உடனடியாக ஆண்டவர் நமக்கு பதில் செய்ய வேண்டும். அதற்காக நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து உடனடியாக நமக்கு தயவு செய்கிற தேவன். இந்த சங்கீதக்காரனுடைய பிரச்சனை படிக்கும்போது 12வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான், எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்கக்கூடாது இருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. கொடிய தீமைகளினாலே அவனுடைய இருதயம் சோர்ந்து போகிறது என்று அவன் சொல்லுகிறான். அப்படிப்பட்டதான சூழ்நிலை என்று பார்க்கிறது. அப்படி இக்கட்டான சூழ்நிலையில் அகப்பட்டபடினாலே தான் என்னை விடுவித்தருளும், எனக்கு சகாயம் பண்ண தீவிரம் என்று அவன் கேட்கிறான். சங்கீத புத்தகம் 31 முதல் வசனத்தில் சொல்லுகிறான், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் உம்மை நம்பி இருக்கிறேன். நான் உம்மை மாத்திரம்தான் நம்பி இருக்கிறேன். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவர் பேரில் நாம் விசுவாசம் வைத்திருக்கிறோம். நாம் கர்த்தரை மாத்திரம் நம்புகிறோம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். ஏசாயா 41:10வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆம், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரம் என்று கேட்கிறார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் நம்மை விடுவிப்பதற்காக, நமக்கு சகாயம் பண்ணுவதற்காக இந்த ஆண்டவர் தீவிரமாக வருகிறார். இவரை விசுவாசிப்போம், இவருக்காக நம்மை அர்ப்பணிப்போம். இவர் நம்மை முடிவு வரையும் தான் நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட இந்த தேவ கிருபையை உணர நிறைவான இரக்கங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் நல்லது ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது நீர் தீவிரமாய் வந்து எத்தனையோ முறை எங்களை தப்புவித்திருக்கிறேன். இந்த நாளிலும் இனி உள்ள நாட்களிலும் கூட நீர்தான் எங்கள் நம்பிக்கையாக இருக்கிறீரப்பா. நீரே எங்கள் வாழ்க்கையை பொறுப்படுத்த நடத்தும். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.